நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? நம் பிறப்பின் நோக்கம் என்ன? நமக்கு ஏன் அதிக கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடவுள் கொடுக்கிறார் என்பதைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். நாம் பலமுறை இந்த பூமியில் பிறப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறிவு உயிர் முதல் 6 அறிவு மனிதன் வரை செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமது பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்பு என்ற வட்டத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் பிறவாமல் இருக்கவே நமது ஆன்மா விரும்பும். இவ்வுலகம் இன்பத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது. சிற்றின்பத்தை ஒரு முறை நுகர்ந்தால் இந்த உடல் மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் நமது மரபணுவில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இதனாலேயே நமது பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓர் ஆன்மா பிறப்பெடுக்கும் போது ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். அவற்றிலிருந்து விடுபட்டு பிறவா நிலையை அடையவே நமது ஆன்மா விரும்பும். நமது உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதற்கு சரியான மருந்து கொடுத்தால் அந்த நோய் குணமாகும். அதேபோல்தான் நமது ஆன்மா ஆணவம், கன்மம், மாயை என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான மருந்து எது என்றால் துன்பம்தான். கடவுள் நமக்கு அதிக கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுக்க காரணம் நம்மிடம் இருக்கும் ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்கள் விலகி அவரிடமே அந்த ஆன்மாவை சேர்த்து கொள்வதற்காகத்தான். நமது உடல் அதிக துன்பத்தை அனுபவிக்கும் போது இவ்வுலகம் ஒரு மாயை என்பது நமக்கு தெரியும். நமது உடலுக்கு சிற்றின்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் நமது மரபணுவில் சிற்றின்பத்தின் தாக்கம் அதிகமாகி அந்த ஆன்மா ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களால் பாதிக்கப்பட்டு அந்த ஆன்மா இப்பூமியில் பிறப்பு என்னும் வட்டத்திற்குள்ளவே தங்கிவிடும். பிறப்பு என்னும் வட்டத்திலிருந்து விடுபடவே கடவுள் நமக்கு அதிக துன்பத்தையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறார். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுடலுக்கு இன்பத்தை கொடுத்தால் மட்டுமே நல்லது என்றும் துன்பத்தை கொடுத்தால் கெட்டது என்பது போல இந்த உடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் நம் உடல் துன்பத்தை ஏற்க மறுக்கிறது. இந்த உடலுக்கு தேவையானது சிற்றின்பம். ஆனால் ஆன்மாவுக்கு தேவையானது பேரின்பம். ஒரு ஆன்மா பேரின்பம் என்று சொல்லக்கூடிய பிறவா நிலையை அடைய அதிக துன்பங்களை அனுபவிக்கும். ஆனால் உடலானது சிற்றின்பத்தின் அனுபவிக்கவே ஆசைப்படும். நமது பிறப்பின் நோக்கம் பிறவா நிலையை அடைவதற்காகத்தான். நமக்கு கடவுள் அதிக துன்பத்தையும் கஷ்டங்களையும் கொடுக்க காரணம் ஆணவம், கன்மம், மாயை என்ற நோய்க்கு கடவுள் கொடுக்கும் மருந்து துன்பம். இதனை சில மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்றால் அவர்களுடைய ஆன்மா கீழ்நிலையிலேயே இருக்கும். அந்த ஆன்மா மேல்நிலைக்கு வரும்போதுதான் இது அவர்களுக்கு புரியும். இந்த உடலுக்கு தேவையானது சிற்றின்பம். இவ்வுலக வாழ்க்கையில் மீண்டும் பிறப்பெடுப்பதற்காகவே இந்த உடல் விரும்பும். ஆனால் ஆன்மாவுக்கு தேவையானது பேரின்பம் என்று சொல்லக்கூடிய பிறவா நிலை. நமது உடலுக்கு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருந்தால் இவ்வுலக மாயை நமக்கு தெரியாது. ஆனால் நமது உடலுக்கு துன்பத்தை மேலும் மேலும் கொடுத்தால் இவ்வுலக உண்மை நமக்கு தெரியும். நமது பிறப்பின் நோக்கம் பிறவா நிலையை அடைவதுதான். நன்றி, வணக்கம்.